ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 10 நாளாக வீடியோ வந்திருக்காது. கடுமையான ஃபீவர், அது இப்போ தான் கொஞ்சம் சரியாயிடுச்சு. அதான் வீடியோ கொடுக்குறோம். இப்போ கடைசி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். தொடர்ந்து வீடியோ போடணும் தான் எண்ணம். ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு வியூஸும் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரியும், ஒரு உடல்லையும் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லாத மாதிரி இந்த வருடத்தில் மிக குறைவான வீடியோ கொடுத்துருக்கேன். சேனல் ஆரம்பித்த 3 வருடத்தில் இந்த வருடம் மிக குறைவான வீடியோ கொடுத்துருக்கேன். என்னை மன்னிக்கணும். தொடர்ந்து வீடியோ அதிகமாக கொடுக்க வாய்ப்புகள் நான் ஏற்பாடு பண்ணுறேன். உங்கள் சந்தேகங்களை இன்று முதல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நாளை முதல் வரும் அனைத்து வீடியோக்களும் ரீப்ளே செய்யப்படும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நாலு ரெகுலராக அப்டேட் வரும் என்ற விஷயத்தையும் நான் உத்தரவாதமாக உங்கள்கிட்ட கொடுக்குறேன். திருமலையில் தினந்தோறும் பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணமாக இருக்காங்க. தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கின்றதை என்னோடய கருத்தாகவே உங்ககிட்ட நான் வைக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 14/8/2025 அன்று காலை 7 மணி நிலவரப்படி தரிசனத்துக்கு 15 மணி நேரம் ஆகுதும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 13/8/2025 அன்று 75,859 பேர் தரிசனம் பார்த்ததாகும். 33,344 பேர் மொட்டை அடித்ததாகவும் 4,31,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 28 குடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் 15 மணி நேரம் தரிசனத்துக்காக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று வேலைக்கிழமை என்பதால் பக்தரோட இலவச தரிசன டிக்கெட் குறைவாக கொடுக்குறாங்க. தற்பொழுது 3 மணிக்கே டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க திருப்பதியில். திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ். அடிக்கடி மழை வருதுன்றது குறிப்பிடத்தக்கது. மழையில் நனையக்கூடாதுன்னா ஒன்று சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் போயிடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸ் போயிடணும். காரில் வரவங்களுக்கு பெஸ்ட்டு பூதேவி காம்ப்ளெக்ஸ். நேற்று மதியம் 3 மணிக்கு 10,000 டிக்கெட் தர்ஷன் பார்க்க கொடுத்தாங்க. 10,000 டிக்கெட் 3 மணிக்கு தர தொடங்கி 5 மணிக்கெல்லாம் காலி ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் 3,000 டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று மதியம் 3 மணிக்கு கொடுத்தாங்க. எத்தனை மணிக்கு காலி ஆச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு ஸ்ரீவாரி மெட்டுக்கு பெரிதாக யாரும் விருப்பப்படல. ஸ்ரீவாரி மெட்டில் டிக்கெட் வாங்கிட்டு அதாவது இங்கே டிக்கெட் வாங்கிட்டு ஸ்ரீவாரி மெட்டில் நடந்து போகும்போது நீங்கள் 1,200 அப்படியில் ஸ்கேன் வச்சுட்டு தான் போகணும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாளிலேருந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக வந்துடும். அனைத்து டீட்டெயிலும் உங்களுக்கு எடுத்து வீடியோவாக தரேன் என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பக்தர்கள் யாரும் நம்ம சேட் பண்ணியிருந்தாலோ கமெண்ட் ரிப்ளை பண்ணாலும் கோச்சிக்காதீங்க. நாளிலேருந்து ரிப்ளை செய்யப்படும் என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.